ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 1.1ல் முதல் கொஸ்டின் பார்க்கலாம். பின்வருவனவற்றில் எவை கணங்களாகும்? இதில் எது கணம் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கணம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக எழுத முடிகிறது கணம், அதாவது நன்கு வரையறுக்கப்பட்டிருக்கிறது கணம். அப்படி வரையறுக்கப்படலைன்னா அது கணம் அல்ல. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 1 முதல் 100 வரை உள்ள பகா எண்களின் தொகுப்பு அப்படின்னு கேட்குறாங்க. 1ல் இருந்து 100க்குள்ளே இருக்கக்கூடிய பகா எண்களோட தொகுப்பு. அதுக்கு பகா எண்கள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பகா எண் அப்படின்னா வெறும் 2 வாய்ப்பாடில் தான் வரும். 1ஆம் வாய்ப்பாட்லையும் அது எந்த எண்ணோ அந்த வாய்ப்பாட்லையும் மட்டும் வந்துன்னா அதுதான் பகா எண். முதல் பகா எண் 2 1ஆம் வாய்ப்பாட்லையும் இது 2 பார்த்தீங்களா? அப்போ 2ஆம் வாய்ப்பாட்லையும் 1ஆம் வாய்ப்பாட்லையும் 2ஆம் வாய்ப்பாட்லையும் மட்டும் தான் வரும். மொத்தமாக 2 வாய்ப்பாடு. அடுத்த 3 இதுவும் அப்படிதான், 1ஆம் வாய்ப்பாட்லையும் 3ஆம் வாய்ப்பாட்லையும். அடுத்த 5 1ஆம் வாய்ப்பாட்லையும் 5ஆம் வாய்ப்பாட்லையும். அப்புறம் 7 1ஆம் வாய்ப்பாட்லையும் 7ஆம் வாய்ப்பாட்லையும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நம்மளால ஈஸியாக எழுத முடியும். 100க்குள்ளே இருக்கக்கூடிய பகா எண்கள் மொத்தமாக 25. அதை நம்மளால ஈஸியாக எழுத முடியும். இப்போ இடையில என்னதிற்கு 4 பாருங்க. 4 எந்த வாய்ப்பாடெல்லாம் வரும்? 1ஆம் வாய்ப்பாடில் வரும், 2ஆம் வாய்ப்பாடில் வரும், 4ஆம் வாய்ப்பாடில் வரும். 3 வாய்ப்பாடில் வருது. சரிங்களா? இப்படி இருந்துன்னா அது பகா எண் கிடையாது, பகு எண்கள். வர 2 வாய்ப்பாடில் வந்துன்னா அது பகா எண். 2க்கும் மேற்பட்ட வாய்ப்பாடில் வந்துன்னா அது பகு எண். அப்போ இப்போ என்ன கேட்குறாங்க? 1ல் இருந்து 100க்குள்ளே இருக்கக்கூடிய பகா எண்களோட தொகுப்பு கேட்குறாங்க. இந்த மாதிரி 100க்குள்ளே இருக்கக்கூடிய பகா எண்களை ஈஸியாக எழுத முடியும். அப்போ இது என்னது? கணம். ஈஸியாக எழுத முடிஞ்சுன்னா அது கணம். அப்போ எழுதிடலாம் கணம். இனி செகண்ட் சப்டிவிஷன், இந்தியாவில் உள்ள செல்வந்தர்களின் தொகுப்பு. செல்வந்தர்கள் அப்படின்னா பணக்காரங்க. இப்போ பாருங்க, 20,000 சேலரி வாங்குறவங்களும் பணக்காரங்க தான், 30 வாங்கினாலும் பணக்காரங்க தான், அதே மாதிரி 50,000 வாங்கினாலும் பணக்காரங்க தான், 1,00,000 சேலரி வாங்கினாலும் பணக்காரங்க தான், அதை விடைக்கும் அதிகமாக வாங்கினாலும் பணக்காரங்க தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் அவங்க வாங்கக்கூடிய சம்பளத்தை வெளியே சொல்லவே மாட்டாங்க. அப்போ அவங்க பணக்காரங்களா இல்லையான்னு எப்படி தெரியும்? தெரியாது பார்த்தீங்களா? இதை ஈஸியாக எழுத முடியாது. அப்போ இது கணமல்ல. ஈஸியாக எழுத முடியாட்டா அது கணமல்ல. இனி தேர்ட் சப்டிவிஷன், இந்தியாவில் உள்ள ஆறுகளின் தொகுப்பு. இப்போ என்ன கேட்குறாங்க? ஆறுகளின் தொகுப்பு. நீங்கள் சோசியலில் படிச்சிருப்பீங்க, ஒரு கொஸ்டினாட்டே படிச்சிருப்பீங்க. இந்தியாவில் உள்ள ஆறுகள் யாவை? கங்கா, யமுனை, இந்த மாதிரி படிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா? அதை நம்மளால ஈஸியாக எழுத முடியும். அப்போ இது கணம். அப்போ எழுதிடலாமா? கணம். இனிமே ஃபோர்த்து சப்டிவிஷன், வளைகோல் பந்தாட்டத்தை நன்றாக விளையாடும் வீரர்களின் தொகுப்பு. நன்றாக விளையாடும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வெற்றி நிர்ணயம் கிடையாது. இன்னைக்கு ஒரு ஆள் வெற்றி அடைஞ்சாங்கன்னா நாளைக்கு அவங்க தோல்வியும் அடைய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு தோல்வி அடைஞ்சவங்க நாளை வெற்றி பெறவும் வாய்ப்பு இருக்கு. அப்போ நன்றாக விளையாடும் வீரர்களின் தொகுப்பு. யாரெல்லாம் நன்றாக விளையாடுறாங்க நம்மளால சொல்லவே முடியாது. அப்போ இது சொல்ல முடியாட்டா இது என்னது? கணம் அல்ல. ரொம்பவே ஈஸி தான். இவ்வளோ தான் இந்த சம். 2வது கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் ஆங்கில சொற்களில் உள்ள எழுத்துக்களை பட்டியல் முறையில் எழுதுக. அதாவது ஆங்கில சொற்கள் கொடுத்துருக்காங்க, அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை பட்டியல் முறையில் எழுதணும். ஃபர்ஸ்ட் பட்டியல் முறை அப்படின்னா கணத்துக்கான பிராக்கெட் ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும், அடுத்த கமா போட்டு எழுதணும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு ஏ அப்படி நேம் கொடுக்கலாம். முதல்ல கணத்துக்கான பிராக்கெட். அடுத்து இங்கே ஃபர்ஸ்ட் என்னது இருக்குது? ஐ இருக்குது, ஐ எழுதிருங்க. அதுக்கு பிறகு கமா போட்டுறணும், மறக்கக்கூடாது, கமா போடணும். அடுத்து என் எழுதுங்க. அதுக்கப்புறம் கமா. அடுத்து என்னது இருக்குது? டி, கமா. இனி திரும்பவும் ஐ இருக்குது, ஐ நம்ம ஏற்கனவே எழுதிட்டோம். எழுதுனதை இங்கே நீங்கள் திரும்ப எழுதிட்டு இருக்கக்கூடாது, ஒரு வாட்டி தான் எழுதணும். இனி அடுத்த ஏ எழுதலை, நல்லா எழுதிக்கலாம். இனி பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதிக்கணும். இனி செகண்ட் சப்டிவிஷன், இதுக்கு நான் பி அப்படி நேம் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கணத்துக்கான பிராக்கெட். அடுத்த முதல்ல என்னது இருக்குது? பி இருக்குது. அடுத்த கமா. இனி ஏ இருக்குது, கமா. அப்புறம் ஆர், கமா. திரும்பவும் ஏ எழுதிட்டோம், அதில் எழுதக்கூடாது. அடுத்து என்னது இருக்குது? எல் எழுதிக்கலாம். திரும்பவும் எல் எழுதிட்டோம், அதில் எழுதக்கூடாது. இனி இ எழுதலை, எழுதிக்கலாம். இனி எல் அது எழுதிட்டோம், எழுதக்கூடாது. ஓ எழுதலை, எழுதிருங்க. இனி ஜி அதுவும் எழுதலை. இனி ஆர் அது எழுதிட்டோம். அப்புறமாட்டு ஏ அதுவும் எழுதிட்டோம். எம் எழுதலை, அதில் எழுதிக்கலாம். இனி பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? இனி தேர்ட் ஒன், இதுக்கு சி அப்படி நேம் கொடுக்குறேன். முதல்ல கணத்துக்கான பிராக்கெட். அடுத்த ஃபர்ஸ்ட் என்னதுக்கு? எம், கமா. அடுத்த ஐ, கமா. அடுத்த எஸ், கமா. திரும்பவும் எஸ் எழுதக்கூடாது, எழுதிட்டோம், அதில் எழுதக்கூடாது. அடுத்த ஐ அதுவும் எழுதிட்டோம். அடுத்த எஸ் எழுதிட்டோம். திரும்பவும் எஸ் எழுதிட்டோம். அடுத்த ஐ அதுவும் எழுதிட்டோம். பி எழுதலை, அதில் எழுதிக்கலாம். திரும்பவும் பி அது எழுதிட்டோம். சரிங்களா? எழுதக்கூடாது. அடுத்த ஐ அது எழுதிட்டோம். அப்போ பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இனி ஃபோர்த்து சப்டிவிஷன், இங்கே கீழே எழுதிக்கிறேன். இது கொஞ்சம் பெருசாக வரும். இதுக்கு டி அப்படி நேம் கொடுக்கலாம்.
இதுக்கு முன்னாடி உள்ளதுக்கு சி அப்படி நேம் கொடுத்தனால இதுக்கு டி அப்படி நேம் கொடுங்க. ஓகே, கணத்துக்கான ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு சி இருக்குது, இசட் அப்புறம் இ, அடுத்த சி எழுதிட்டோம். அதில் எழுதக்கூடாது. ஹச் எழுதலை, அதில் எழுதிக்கலாம். ஓவும் எழுதலை, எஸ்ஸும் எழுதலை. எல் வந்து எழுதியிருக்கோமா? இல்லை, அதில் எழுதிக்கலாம். திரும்பவும் ஓ, அது எழுதிட்டோம். வி எழுதலை, அதில் எழுதிக்கலாம். ஏ அதுவும் எழுதலை. அடுத்த கேயும் எழுதலை. ஐ எழுதியிருக்கோமான்னு பாருங்கள், அதுவும் எழுதலை. ஓகே, அடுத்த ஏ அது வந்து எழுதிட்டோம், அதில் எழுதக்கூடாது. இனி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. ரொம்பவே ஈஸி தான். பட்டியல் முறை எப்படி எழுதணும்? முதல்ல அதுக்கு நேம் கொடுங்க, அடுத்த கணத்துக்கான ப்ராக்கெட், அடுத்த ஒவ்வொரு எழுத்தாக எழுதி கமா போட்டுறணும். எழுதுனதை எழுதக்கூடாது. இவ்வளோ தான் இந்த சம். மூணாவது கணக்கு பார்க்கலாம். இங்கே வந்து ஏபிசி என்கிற 3 கணம் கொடுத்துக்கிட்டு என்ற கணங்களை கொண்டு ஆ வந்து சரியா தவறா என கூறுக. சரியா தப்பான்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 18. இந்த குறியீடோட நேம் வந்து உறுப்பு. சரிங்களா? இது அதுக்கு மேலே கிராஸாக கோடு போட்டிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா அது வந்து உறுப்பல்ல. இப்போ என்னன்னா சி என்கிற கணத்தில் 18 வந்து உறுப்பு. உறுப்புனா சி கணத்தில் 18 இருக்குன்னு அர்த்தம். இருந்துன்னா உறுப்பு, அது இல்லாட்டா உறுப்பல்ல. ஓகே, இப்போ 18 இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சியில் 18 இருக்கு பார்த்தீங்களா? அப்போ கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து சரி. இனிமே செகண்ட் ஒன், 6 உறுப்பல்ல ஏ, அதாவது ஏ கணத்தில் 6 வந்து இல்லை. உறுப்பல்லைன்னா இல்லைன்னு அர்த்தம். ஏல வந்து 6 இருக்கான்னு பாருங்க, இல்லை. பார்த்தீங்களா? இங்கே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ சரி. இனி தேர்ட் சப்டிவிஷன் 14, அதாவது சி கணத்தில் 14 இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. உறுப்பில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சியில் 14 இருக்கா? இருக்கு பார்த்தீங்களா? ஆனால் இங்கே இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தவறாக கொடுத்துருக்காங்க. அப்போ தவறு அப்படின்னு எழுதிக்கலாம். இனி ஃபோர்த் ஒன், பியில் 10 உறுப்புன்னு கொடுத்துருக்காங்க. பியில் 10 இருக்கா? இருக்கு, கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ சரி. இனி ஃபிஃப்த் ஒன், பியில் 5 வந்து ஒரு உறுப்புன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உறுப்புனா இருக்குன்னு அர்த்தம். பியில் 5 இருக்குன்னு அர்த்தம். பியில் 5 இருக்கா? இல்லை, தப்பாக கொடுத்துருக்காங்க. இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தப்பு, தவறுன்னு எழுதிடலாம். இனி சிக்ஸ்த் ஒன், பியில் 0 ஒரு உறுப்புன்னு கொடுத்துருக்காங்க. 0 இருக்குன்னு அர்த்தம். உறுப்புனா இருக்குன்னு அர்த்தம். பாருங்க, பியில் 0 இருக்கா? இல்லை, ஆனால் இங்கே இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தவறுன்னு எழுதிக்கலாம். இனி ஆ, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன், 3 உறுப்பு, அதாவது 3 எதில் இருக்குன்னு பாருங்க. என்ன இருக்கு? ஏல இருக்கு. அப்போ இங்கே என்ன வரும்? ஏ வரும். ஏ என்கிற கணத்தில் 3 வந்து ஒரு உறுப்பு. சரிங்களா? இனி செகண்ட் ஒன் 14. 14 எங்கே இருக்குன்னு பாருங்க. 14 என்ன இருக்கு? சியில் இருக்கு. அப்போ இனி தேர்ட் ஒன் 18 டேஸ் பி, அதாவது பியில் 18 இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். பாருங்க, பியில் 18 இருக்கா? இல்லை, அப்போ உறுப்பில்லை. அப்போ இந்த மாதிரி குறியீடு போடணும். இந்த குறியீடை போட்டு மேலே கிராஸ் போடணும். அப்போ தான் உறுப்பில்லை அப்படின்னு அர்த்தம். இனி ஃபோர்த் ஒன் 4 டேஸ் பி, பியில் 4 இருக்கான்னு பாருங்க. இருக்கு. அப்போ வந்து என்னது? உறுப்பு. அதனால இந்த குறியீடு பியில் 4 வந்து ஒரு உறுப்பு. ஓகேங்களா? இவ்வளோ தான் இந்த சம். 4வது கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் கணங்களை பட்டியல் முறையில் எழுதுக. இப்போ நம்ம பட்டியல் முறையில் எழுதணும். பட்டியல் முறைனா கம்மா போட்டு எழுதிட்டாலே போதும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு 20க்கும் குறைவான இரட்டைப்படை இயல் எண்களின் கணம். அதாவது 20க்கும் குறைவான இரட்டைப்படை இயல் எண்களோட கணம் நம்ம எழுதிக்க போகிறோம். இயல் எண் வந்து 1லேருந்தே தொடங்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. 1க்கு அடுத்த 2, 3 இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். இப்போ நம்மள்கிட்ட 1க்கும் 20க்கும் இடையில இருக்கக்கூடிய இரட்டைப்படை எண்களை எழுத கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஏ எழுதிக்கலாம். அடுத்த கணத்துக்கான பிராக்கெட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இனி வந்து 1 எழுதக்கூடாது. 1 வந்து ஒற்றைப்படை எண். அடுத்த இருக்கக்கூடிய 2 வந்து இரட்டைப்படை எண். அப்போ எழுதிக்கலாம். 2க்கு அடுத்த எது இரட்டைப்படை எண்? 4. 4க்கு அடுத்த 6, 8, 10, 12, 14, 16, 18. இதுக்கு அடுத்த 20 வரும். ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்க? 20க்கும் குறைவான, அதாவது 20 விடைக்கும் சின்ன இரட்டைப்படை எண்களை தான் எழுதிக்கணும். ஓகேங்களா? அதனால 18ஓட ஸ்டாப் பண்ணிருங்க. இனிமே பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிருங்க. ஓகேங்களா? இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் b is equal to y such that y is equal to 1 divided by 2n. இங்கே ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. அதை முதல்ல எழுதிக்கலாம். y is equal to 1 divided by 2n. இனி இதில் இருக்கக்கூடிய எண்ணுக்கான கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. n belongs to capital N. கேபிட்டல் என்னன்னா இயலெண்கள். இயலெண் வந்து 1லேருந்தே தொடங்கும். 1, 2, 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இனி n less than equal to 5. இங்கே அடியில் கோடு இருக்கு பார்த்தீங்களா? அப்போ 5ஓட ஸ்டாப் பண்ணிடணும். எழுதிக்கிறேன் பாருங்க. n is equal to கேபிட்டல் என்ன? இயலெண் வந்து 1லேருந்தே தொடங்கும். அப்போ 1, 2, 3, 4,
இங்கே 5 அடியில் கோடு இருக்கனால 5ஓட நிறுத்திடணும். ஓகேங்களா? இனி என்ன பண்ண போறோம்னா என்ன இருக்கக்கூடிய பிளேஸில் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்பாக பிரதியிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, முதல்ல y is equal to 1 divided by 2 இன்டூ எண்ணுக்கு பதில் முதல்ல 1ன்னு பிரதியிடலாம். அப்போ 1 divided by O 2 2. இனி y is equal to 1 divided by 2 இன்டூ எண்ணுக்கு பதில் இனி 2ன்னு பிரதியிடலாம். அப்போ 1 divided by E 2 4. இனி y is equal to 1 divided by 2 எண்ணுக்கு பதில் 3ன்னு பிரதியிடலாம். அப்போ இன்டூ 3 1 divided by 3 2 6. இனி y is equal to 1 divided by 2 இன்டூ இனி எண்ணுக்கு பதில் 4ன்னு பிரதியிட போகிறோம். ஓகே, அப்போ 1 divided by 4 2 8. இனி y is equal to 1 divided by 2 இன்டூ கடைசியாக 5ன்னு பிரதியிடலாம். அப்போ 1 divided by I 2 10. இப்போ கண்டுபிடிச்சிருங்க பார்த்தீங்களா? இதுதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். பின்னு போட்டு எழுதிக்கலாம். b is equal to கணத்துக்கான பிராக்கெட் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 divided by 2. 1 divided by 2, அடுத்த 1 divided by 4, 1 divided by 6, 1 divided by 8, கடைசியாக 1 divided by 10. இங்கே நம்ம கண்டுபிடிச்சதை அப்படியே எடுத்து இங்கே எழுதியிருக்கேன். அவ்வளோதான். இதுதான் இதோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் c is equal to x such that x என்பது ஒரு கன எண். கன எண் அப்படின்னா இப்போ 1 கியூபோட மதிப்பு 1 தான். அதாவது கன எண்ணாலே 3 தடவை பெருக்கணும். 1 இப்போ 3 தடவை பெருக்கலாம். 1 இன்டூ 1 இன்டூ 1 ஓர் 1 1 ஓர் 1 1 தான். இனி 2 கியூப். அப்போ 2 இப்போ 3 வாட்டி பெருக்க போகிறோம். 2 இன்டூ 2 இன்டூ 2 2 4 2 8 இந்த மாதிரி 3 வாட்டி பெருக்கணும். இனி 3 கியூப் 3 வாட்டி பெருக்கணும். பெருக்குனா 27ன்னு கிடைக்கும். அடுத்த 4 கியூப் அதோட மதிப்பு 64. 5 கியூப் இதோட மதிப்பு 125. 6 கியூப் இதோட மதிப்பு 216. ஓகேங்களா? இதான் கன எண். மற்றும் 27 லெஸ் தான் எக்ஸ். இங்கே வந்து அடியில் கோடு இல்லை, அப்போ 27 எடுத்துக்க கூடாது. அடுத்து இங்கேயும் பாருங்க 216. இங்கேயும் அடியில் கோடு இல்லை, அப்போ இதே எடுத்துக்க கூடாது. அப்போ இப்போ என்ன எழுதணும்? இந்த 2க்கு இடையில உள்ளதை மட்டும் தான் நீங்கள் எழுதிக்க போறீங்க. ஓகேங்களா? இங்கே அடியில் கோடு இருந்துன்னா இதே நீங்கள் சாத்துக்கலாம். ஆனால் இல்லாததுனால அதை எழுதக்கூடாது. அப்போ 27க்கும் 216க்கும் இடையில இருக்கக்கூடிய கன எண் என்னதெல்லாம்? 64 125. இப்போ இதை பட்டியல் முறையில் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் C is equal to பட்டியல் முறைனா கணத்துக்கான பிராக்கெட். அடுத்து என்னது இருக்கு? 64. மறக்காம கமா போட்டுறணும். பட்டியல் முறையில் மறக்காம கமா போடணும். அடுத்து என்னது இருக்கு? 125. இனிமேல் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிருங்க. இதுதான் இதோட ஆன்சர். இனி ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். தீர்வு பாருங்க. d is equal to x such that x belongs to z. zனா முழுக்கள், அதாவது மைனஸ் மதிப்பு பிளஸ் மதிப்பு இதெல்லாமே வரும். இங்கே -5 லெஸ் தேன் அடியில் கோடு இல்லை, அப்போ -5 எடுத்துக்க கூடாது. மைனஸ் முன்னாடி என்ன வரும்? -4. இனி இங்கே அடியில் கோடு இருக்கு, அப்போ 2 எடுத்துக்கணும். ஓகேங்களா? -4ல இருந்து 2 வரைக்கும் எழுதிக்க போகிறோம். ஓகே, முதல்ல d is equal to கணத்துக்கான பிராக்கெட் ஃபர்ஸ்ட் -4 கமா, அடுத்த -3 -2 -1 0 1 2 2ஓட ஸ்டாப் பண்ணிருங்க. -4ல இருந்து 2 வரைக்கும் நீங்க எழுதிக்கணும். இதுதான் இதோட ஆன்சர். 5வது கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் கணங்களை கன கட்டமைப்பு முறையில் எழுதுக. போன சம்ல நம்ம வந்து பட்டியல் முறையில் எழுதியிருப்போம். இங்க வந்து கன கட்டமைப்பு முறையில் எழுத கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஆன்சர் பார்க்கலாம். முதல்ல b இருக்கு. b is equal to இப்போ கன கட்டமைப்பு முறை அப்படி எழுதும்போது உங்களுக்கு முதல் ஞாபகம் வர வேண்டியது கணத்துக்கான பிராக்கெட். அடுத்த x such that x என்பது ஒரு, இதை மறக்காம எழுதிடணும். சரிங்களா? கன கட்டமைப்பு முறைனா ஃபர்ஸ்ட் இதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இங்கே எக்ஸுக்கு பதில் நீங்க ஒய்னு எழுதிக்கலாம். y such that y இப்படியே எழுதிக்கலாம். அடுத்த கொஸ்டினை பாருங்க. ஒரு என்ன இருக்கு? ஒருக்கு அடுத்து இருக்கக்கூடியதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. சரிங்களா? கடைசியில வந்து கன கட்டமைப்பு முறைனா ஒரு மேல எழுதணும். இங்க வந்து பன்மேல கொடுத்துருக்காங்க வீரர்களின். நீங்க வந்து ஒரு மேல எழுதும் போது வீரர் வரைக்கும் எழுதணும். அப்போ இங்க இருந்து இந்த வீரர் வரைக்கும் அப்படியே எடுத்து எழுதிருங்க. நானும் வீரர் வரைக்கும் எழுதிக்கிட்டேன். இனிமே பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிருங்க. கடைசி இருக்கக்கூடிய தொகுப்பு அது எழுதக்கூடாது. இந்த மாதிரி தான் நீங்க எழுதிக்கணும். அல்லது உங்க புக்கில் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. இங்க என்ன மாத்திருக்காங்கன்னா ஆட்டங்களுக்கு பதில் சர்வதேச போட்டிகளில் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஆட்டம்னாலும் போட்டிகள்னாலும் ஒண்ணுதான். சரிங்களா? அடுத்த வந்து இந்திய மட்டைப்பந்து வீரர், இதுக்கு பதில் இந்திய வீரர் அப்படின்னு எழுதியிருக்காங்க. மட்டைப்பந்து அப்படின்னு எழுதாம இந்திய வீரர் பொதுவா எழுதியிருக்காங்க. அவ்வளவுதான் இங்க டிஃப்ரெண்ட். கன கட்டமைப்பு முறைனா முதல்ல கணத்துக்கான பிராக்கெட் x such that x என்பது அதெல்லாம் கரெக்டா கொடுத்துருக்காங்க. அடுத்த பன்மேல கொடுத்துருக்கத ஒரு மேல எழுதணும். சரிங்களா? இதுதான் இதோட ஆன்சர். இந்த 2 ஆன்சர்ல எதை வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் சி. ஃபர்ஸ்ட் சி எழுதிக்கலாம். அடுத்த கணத்துக்கான பிராக்கெட் x such that x.
இங்க வந்து பட்டியல் முறை கொஸ்டின் வந்து பட்டியல் முறையில கொடுத்துருக்காங்க. கமா போட்டாலே அது பட்டியல் முறை. பட்டியல் முறையை கன கட்டமைப்பு முறையில எழுதும் போது 81 அது ஒண்ணு எழுதாண்டா. அதுக்கு பதில் ஒரு சமன்பாடு எழுதிக்கணும். இப்ப பாருங்க, மேல 1 2 3 அப்படின்னு இருக்கு, அதுக்கு பதில் என்னன்னு எழுதிக்கிறேன். இப்போ கீழே இருக்கக்கூடிய நம்பர் எப்படி இருக்கு, மேல என்னது இருக்கோ அதுக்கு கூட 1 கூட்டினா கீழே உள்ள நம்பர் கிடைக்கும். மேல 1 அதுக்கு கூட 1 கூட்டினா 2 கிடைக்குது. இங்க 2 2க்கு கூட 1 கூட்டுங்க 3, கீழே உள்ள நம்பர் கிடைக்குது பாத்தீங்களா. அப்ப என்ன எழுதிக்கணும், மேல என்னது இருக்கோ அதுக்கு கூட 1 கூட்டணும். இந்த மாதிரி தான் சமன்பாடு எழுதிக்கணும். அப்பதான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் கிடைக்கும். சரிங்களா. இனி இங்க இருக்கக்கூடிய எண் அப்படின்னா என்னன்னா நேச்சுரல் நம்பர், அதாவது இயல் எண்கள். கேபிட்டல் எண்ணுனா இயல் எண், மேல இருக்கக்கூடிய நம்பர் 1ல இருந்தே தொடங்கி இருக்கு. இயல் எண்ணுனா 1ல இருந்தே தொடங்கும். அதே மாதிரி 1 2 3 இந்த மாதிரி தானே தொடங்குது. அதனாலதான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். இனி பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிருங்க. இதுதான் இதோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் டி. அப்ப டி இஸ் ஈக்குவல் டு கணத்துக்கான பிராக்கெட் அப்புறமாட்டி எக்ஸ் அட் தட் எக்ஸ் என்பது நம்மளுக்கு இங்க ஒருக்கு பதில் ஓர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. நம்மளும் ஓர்னு எழுதிக்கலாம். சரிங்களா. இனிமே ஆண்டில் உள்ள அப்படியே எழுதிருங்க. ஆண்டில் உள்ள அப்புறம் பாருங்க தமிழ் மாதங்களின், இங்க வந்து தமிழ் மாதங்களின் அது வந்து பன்மை, இதை வந்து ஒருமையா எழுதணும். அப்போ மாதங்களின் அதுக்கு பதில் மாதம் அப்படின்னு எழுதிட்டாலே போதும். சரிங்களா. லாஸ்டா இருக்கக்கூடிய தொகுப்பு இது எழுதாண்டா, அதுக்கு பதில் பிராக்கெட் போட்டுருங்க. இதுதான் இதோட ஆன்சர். இனி ஃபோர்த் சப்டிவிஷன் இ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எழுதிக்கலாம் இஸ் ஈக்குவல் டு. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் கணத்துக்கான பிராக்கெட் எக்ஸ் அட் தட் எக்ஸ் என்பது. இங்கே நம்மளுக்கு ஒரு ஓ இல்லை ஓரோ எதுவுமே கொடுக்கல. அப்படி கொடுக்காட்டா நீங்கள் அது எழுதாம 9க்கும் குறைவான ஒற்றை முழு எண்களின் கணம். எண்களின் இது வந்து பன்மை, ஒருமையில் எழுதும் போது எண் மட்டும் எழுதிட்டாலே போதும். சரிங்களா. அப்போ எழுதிக்கலாம் 9க்கும் குறைவான ஒற்றை முழு எண். சரிங்களா. இதோட ஸ்டாப் பண்ணிருங்க. கணம் ஒன்று எழுதாண்டா, அதுக்கு பதில் பிராக்கெட். இவ்வளோ தான் இதோட ஆன்சர். 6வது கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் கணங்களை விவரித்தல் முறையில் எழுதுக. இப்ப நம்ம விவரித்தல் முறையில எழுதணும். பாருங்க, போன சமல கொடுத்துருந்தாங்க. இது வந்து விவரித்தல் முறை. விவரித்தல் முறைனா கணத்துக்கான பிராக்கெட் போடக்கூடாது. அப்புறம் இதை பன்மையில தான் எழுதணும். எண்களின் இது வந்து பன்மை, லாஸ்ட் வந்து கணம் அப்படின்னு முடிக்கணும், இல்லைன்னா தொகுப்பு அப்படின்னு முடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் P is equal to எழுதிக்கலாம். P is equal to கணத்துக்கான பிராக்கெட் போடக்கூடாது. இங்க வந்து கமா கொடுத்துருக்காங்க. அப்ப இது வந்து பட்டியல் முறை, இதை வந்து விவரித்தல் முறையில எழுத போறோம். பாருங்க, ஜனவரி ஜூன் ஜூலை இது எல்லாமே ஜே என்கிற எழுத்தால தொடங்கும் ஆங்கிலத்துல. ஓகேங்களா. இப்போ இந்த மூணுமே என்னது, ஆங்கில மாதம். அப்ப இதை எப்படி எழுதிக்கணும்னா இந்த மாதிரி எழுதிருங்க. ஜே என்ற எழுத்தில் துவங்கும் ஆங்கில மாதங்களின் கணம். ஜே என்கிற எழுத்துல தொடங்குதா, அப்படி எழுதிக்கிட்டு இது வந்து ஆங்கில மாதம். அப்ப ஆங்கில மாதங்களின் பன்மையில தான் எழுதணும். லாஸ்ட் கணம் இல்லாட்ட தொகுப்புன்னு முடிக்கணும். இனி செகண்ட் சப்டிவிஷன், இங்க கியூ கொடுத்துருக்காங்க, எழுதிக்கலாம். கணத்துக்கான பிராக்கெட் போடக்கூடாது. இப்ப பாருங்க, இங்க தந்திருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே பகா எண். அதாவது பகா எண்ணுனா 1ஆம் வாய்ப்பாடுலையும் அது எந்த நம்பரோ அந்த வாய்ப்பாடுலையும் மட்டும்தான் வரும். மொத்தமா 2 வாய்ப்பாடுல. 7 வந்து 1ஆம் வாய்ப்பாடுலையும் 7ஆம் வாய்ப்பாடுலையும், 11 1ஆம் வாய்ப்பாடுலையும் 11ஆம் வாய்ப்பாடுலையும், 13 1ஆம் வாய்ப்பாடுலையும் 13ஆம் வாய்ப்பாடுலையும் மட்டும்தான் வரும். சரிங்களா. இது எல்லாமே பகா எண். இது 2க்கு மேற்பட்ட வாய்ப்பாடுல வந்துன்னா அது பகு எண். நம்மளுக்கு இங்க தந்திருக்கிறது எல்லாமே பகா எண். இப்ப இதை எப்படி எழுதிக்கலாம், 7க்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகா எண் என்னது 5, 29க்கு அடுத்த பகா எண் என்னது 31. அப்ப இதை எப்படி எழுதிக்கணும்னா 5 மற்றும் 31க்கு இடைப்பட்ட பகா எண்களின் கணம் அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்களும் எழுதணும். தேர்ட் சப்டிவிஷன் R is equal to. அப்ப R is equal to இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் அட் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என். கேபிட்டல் என்னன்னா எல் எண், இது வந்து 1ல இருந்தே தொடங்கும். அடுத்த எக்ஸ் லெஸ் தான் 5, அடியில் கோடு இல்லை. அப்போ 5 எடுத்துக்க கூடாது. 5க்கு முன்னாடி என்ன வரும் 4, அதாவது 5 விடைக்கும் சிறிய எண் அப்படின்னு எழுதிக்கணும். எழுதிக்கிறேன் பாருங்க, 5ஐ விட சிறிய. இங்க வந்து இயல் எண் 1ல இருந்தே தொடங்கும். அப்போ வந்து இயல் எண் தான் எழுதிக்கணும். இல்லாட்டா அப்படி எழுதாம இருந்துன்னு என்ன ஆகும்னா 0 -1 அந்த மதிப்பெல்லாம் வரும். நீங்க இயல் எண் எழுதுனாதான் 1ல இருந்தே தொடங்கும். சரிங்களா. அப்போ இயல் எண்களின் பன்மையில தான் எழுதணும். அதனால எண்களின் லாஸ்ட் கணம் இல்லாட்டா தொகுப்பு அப்படின்னு எழுதிருங்க. இதுதான் இதோட ஆன்சர். இனி ஃபோர்த் சப்டிவிஷன் எக்ஸ் ஈக்குவல் டு எழுதிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அட் தட் எக்ஸ் ஓர். இந்த மாதிரி எக்ஸ் அட் தட் எக்ஸ் ஓர் இது என்னது, கண கட்டமைப்பு முறை. அப்ப இதை எழுதக்கூடாது. இதுக்கு அடுத்து என்னது இருக்கு, ஆங்கில மெய்யெழுத்து. அதை எழுதிக்கலாம். ஆங்கில மெய் எழுத்து. பன்மையில் எழுதும் போது மெய் எழுத்துகளின் அப்படிதான் எழுதிக்கணும். மெய் எழுத்துகளின்
கணம் அப்படின்னு எழுதிருங்க. சரிங்களா? ரொம்பவே ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். இவ்வளோ தான் இந்த சம். இதோட இந்த பயிற்சி முடியுது. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.